வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி எல்லாம் பார்த்துட்டே வரோம். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, சரியா? அதாவது எஸ்எஸ்சில இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ இந்த மாதிரி எஸ்எஸ்சில இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா பேப்பரோட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் நம்ம பார்க்குறோம், ஓகேவா? இந்த வீடியோல நம்ம சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி, அதாவது சினோனிம்ஸமா பார்க்க போறோம். இது பாக்குறதுனால நமக்கு இனி வரக்கூடிய சிஜிஎல் ஆகட்டும், இல்ல வேற வேற எக்ஸாம்ஸ் எம்டிஎஸ், ஸ்டெனோ இல்ல கான்ஸ்டபிள் வரப்போகுது, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? இந்த சினோனிம்ஸ் பார்த்தோம்னாலே இதுக்கப்புறம் இந்த சினோனிம்ஸோட ஆப்ஷன்ஸ், இதுல உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு, ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சினோனிம்ஸ் பாக்குறோம், சரியா? 2024ல கேட்ட டயர் 1ல கேட்ட சினோனிம்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதோட பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன், கரெக்டா? என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் மெல்லிஃப்ளூவஸ். மெல்லிஃப்ளூவஸ் இந்த வார்த்தையோட சினோனிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லிஃப்ளூவஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட், ஒரு இனிமையான ஒரு வாய்ஸை என்ன சொல்லலாம்? மெல்லிஃப்ளூவஸ் அப்படின்ட்டு. நம்ம வந்து பாட்டு கேட்கும்போது மெலடி கேட்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? மெலடி அப்படின்னா அப்போ எம்இஎல்எல் இந்த மாதிரி வந்தாலே அது ஏதோ ஒரு பாட்டு சத்தத்தை சொல்ற மாதிரி, ஓகே? ஒரு ஸ்வீட்டான சவுண்டை சொல்றதுக்கு மெல்லிஃப்ளூவஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இனிமையான சவுண்ட். இப்போ அதுக்கு சினோனிம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்கல். மியூசிக்கல்னால ரொம்ப இனிமையான இசை சார்ந்த விஷயத்த சொல்றது மியூசிக்கல். இது நமக்கு ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு, ஓகே? அடுத்த ஆப்ஷன் பாருங்க, லவுட். லவுட்னா ரொம்ப சத்தமா இறைச்சலா இருக்கிறது, அது வந்து கண்டிப்பா ஸ்வீட்டா இருக்காது, கரெக்டா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, அப்ப அது வராது. இப்போ தேர்ட் பாருங்க, டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனித்துவமா இருக்கிறது, யூனிக்கா இருக்கிறது, எல்லாரை விட வித்தியாசமா வேறுபாடோட இருக்கிறாங்க அப்படின்னா அது டிஸ்டிங்க்ட். அதுவுமே இங்க சம்பந்தமே இல்லை. அப்புறம் பாருங்க, கேக்கோஃபோனஸ். கேக்கோஃபோனஸ் அப்படின்னாலும் ஒரு கெட்ட சத்தம், ஒரு ஹார்ஷான சவுண்ட், கரகரான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கேக்கோஃபோனஸ். அப்ப இதுவுமே வந்து மெல்லிஃப்ளூவஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. மெல்லிஃப்ளூவஸ்ங்கிறது ஒரு ஸ்வீட்டான சவுண்ட், இதே கேக்கோஃபோனஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சவுண்ட் சொல்றதுக்கு கேக்கோஃபோனஸ், ஓகேவா? இப்ப இதுவுமே இங்க வராது. அப்ப சினோனிம் கேட்கறதுனால மெல்லிஃப்ளூவஸ்க்கு மியூசிக்கல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 51 பாருங்க. எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால இதுக்கு ஆன்சர் வந்து போட முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? சரி பாருங்க, ஃபாலசி. ஃபாலசி அப்படின்னாலே தப்பு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா ஃபாலசி. ஃபால்னாலே விழுறது, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் மீன் பண்றாங்க. அப்ப அதுக்கான சினோனிம் கேட்கறாங்க. எரர். எரர்னாலே தப்பு அப்படின்னு அர்த்தம். எரர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகே? அப்ப எரர் வந்து நமக்கு ஆன்சரா இருக்கலாம். இதுக்கும் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். எவிடன்ஸ். எவிடன்ஸ் அப்படின்னாலே ஆதாரம், ப்ரூஃப்னு சொல்லலாம், எவிடன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஆதாரத்தை சொல்றது, ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு துப்பு சீட்டு மாதிரி அது. அப்புறம் வெராசிட்டி. வெராசிட்டினா உண்மைன்னு அர்த்தம், ஒரு உண்மையை சொல்றது வெராசிட்டி. வெராசிட்டி. இதே ஃபாலசிங்கிறது என்ன பார்த்தோம்? ஒரு பொய், தப்பு அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த வெராசிட்டி. அப்ப இதுவுமே வராது. அப்புறம் வெரிஃபை. வெரிஃபை பண்றது அப்படின்னா சரி பார்க்கறதுன்னு அர்த்தம். சரியாதான் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சரி பார்க்கறது, இல்ல திருத்துறது அப்படின்னு சொல்றதுக்கு வெரிஃபைன்னு சொல்லலாம். ரெக்டிஃபைன்னு சொல்லலாம், இல்ல கரெக்ட்னு சொல்லலாம். கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா சரி பார்க்கறாங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் சொல்லலாமா? ரெக்டிஃபை சொல்லலாம், வேற மாடிஃபை சொல்லலாம். இதெல்லாம் சரி பண்றாங்க, திருத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம், ஓகேவா? இது எதுவுமே இங்க வராது. அப்ப ஆன்சர் வந்து எரர். இப்ப ஃபாலசிக்கு எரர் சொல்லலாம், இல்லனா டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. டெஃபெக்ட் அப்படிங்கிறதும் இந்த ஃபாலசிக்கு கரெக்டான சினோனிம். வேற ஃபால்ட் சொல்லலாம், ஃபால்ட். இதெல்லாம் வந்து ஃபாலசியோட சினோனிம், ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மைண்ட். டிட்டர்மைண்ட் அப்படின்னா உறுதியா இருக்கிறது, அததான் என்ன சொல்லுவோம்? டிட்டர்மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தீர்மானமா இருக்கிறது, ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா தீர்மானமா இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? டிட்டர்மைண்ட். அதனால படிக்கும்போது கூட சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷனோட படிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா படிங்க அப்படிங்கறத டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விடாம ஒரு விஷயத்துல உறுதியா இருந்து படிக்கிறது, வேற எங்கேயுமே திசை திருப்பாம படிக்கிறது டிட்டர்மினேஷன் சொல்லுவோம். டிட்டர்மைண்ட் அப்படின்னாலும் தீர்மானமா இருக்கிறது, இல்ல உறுதியா இருக்கிறத சொல்றது டிட்டர்மைண்ட், ஓகேவா? அதுக்கு சினோனிம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, லோத். லோத் எல்லாம் நிறைய தடவை எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க. லோத் அப்படின்னாலே வெறுக்கிறது, ஒருத்தங்களை வெறுக்கிறத என்ன சொல்லுவோம்? லோத். இது வந்து ஹேட்னு சொல்லி அதுக்கு சினோனிமா கேட்பாங்க, ஓகேவா? இப்ப லோத்ன்னு கேட்டாலே அதுக்கு ஹேட் சொல்லலாம், இல்ல டீடெஸ்ட்னு ஒரு வேர்ட் இருக்கு. டீடெஸ்ட்னாலும் வெறுக்கிறது, ஓகேவா? டீடெஸ்ட் இருக்கு. வேற என்ன சொல்லலாம்? டிஸ்லைக். லைக் அப்படின்னா பிடிக்குதுன்னு அர்த்தம், இப்ப டிஸ்லைக்னா பிடிக்கல, வெறுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இப்ப இதெல்லாம் வந்து லோத்தோட சினோனிம். டிட்டர்மைண்டுக்கும் லோத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, சோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்க, ஹெசிஸ்டன்ட். ஹெசிஸ்டன்ட் அப்படின்னாலே வந்து தயங்கி நிக்கிறது. நம்ம இது லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ரிலக்டன்ட்னு ஒரு வேர்ட் பார்த்திருப்போம். ரிலக்டன்ட்னாலும் தயக்கத்தோட இருக்கிறத ரிலக்டன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் ஹெசிஸ்டன்ட், ஓகேவா? அப்படின்னாலும் தயங்கி நிக்கிறது, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயங்குறது,
அதுவுமே இங்க வராது. நம்ம டிட்டர்மைன் என்ன பார்த்தோம், உறுதியா இருக்கிறது. இது தயங்கி தயங்கி இருக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, வராது. அப்புறம் பாருங்க ஃபால்டரிங். ஃபால்டரிங் அப்படின்னா தள்ளாடுறது. குடிச்சிட்டு நடக்கிறவங்க எல்லாம் அப்படி தள்ளாடி நடப்பாங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியறனால தள்ளாடி நடக்கிறாங்க இல்லையா, அதுதான் என்னது ஃபால்டரிங். தள்ளாடி நடக்கிறாங்க அப்படின்னா அது ஃபால்டரிங்னு சொல்லலாம். அது உண்மையை அப்படியே ஆப்போசிட்டா வரும். டிட்டர்மைனா உறுதியா இருக்கிற ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்கிறது, ஃபால்டரிங் சொல்லும்போது தடுமாறுறது, அப்படியே ஆப்போசிட்டா வருது, இது வராது. அப்புறம் பாருங்க ரெசல்யூட். ரெசல்யூட் தான் கரெக்டான ஆன்சர். ரெசல்யூட்னா உறுதியா இருக்கிறது. ஓகேவா, இது நம்ம வந்து நியூ இயர் வருதுனாலே ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா. ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லும் போதே தீர்மானம் எடுக்கிறது. இந்த வருஷத்துல இருந்து நான் இதை கரெக்டா பண்ண போறேன், ஜிம் போக போறேன், இல்ல படிக்க போறேன், இந்த மாதிரி. அப்ப தீர்மானமா ஒரு விஷயத்த பண்றது ரெசல்யூட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டிட்டர்மைண்டுக்கு ரெசல்யூட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கார்னிஷ். கார்னிஷ் அப்படின்னா அழகுபடுத்துறது, மேக்கப் பண்றதுன்னு சொல்லலாம். இல்ல வீட்டை டெக்கரேட் பண்றாங்க, மனுஷங்களுக்கு பண்றதுக்கு மேக்கப், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை தான் பண்றாங்கன்னா டெக்கரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கார்னிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அழகுபடுத்துறது, எக்ஸ்ட்ராவா அழகுபடுத்துறதா கார்னிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பியூட்டிஃபை அப்படின்னு ஒரு சினானிம் இருக்கு. ஏன்னா பியூட்டினாலே அழகாக்குறது, ஸோ பியூட்டிஃபை சொல்லலாம். இல்ல டெக்கரேட் அப்படின்னு சொல்லலாம். டெக்கரேட் அப்படிங்கறதா நம்மளோட சினானிம். ஓகே, ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாமா. மற்ற ஆப்ஷன் வந்து ஃபியூச்சர்ல நீ கொஸ்டினா கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, ஆப்ஷன்ஸும் கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா, சரி பாருங்க, டார்னிஷ். டார்னிஷ் அப்படிங்கிறது இந்த கார்னிஷ்க்கு அப்படியே ஆப்போசிட். நிஷ்னு முடியுதா, இது வந்து அப்படியே ஆன்டனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்னிஷ்னாலே ரொம்ப டல்லா இருக்கிறது, ஒரு விஷயம் ரொம்ப டிம்மா இருக்கு, அதாவது ஷைனிங்கா இல்லாம அந்த ஷைனிங் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. வாங்கின புதுசுல சில பொருள் எல்லாம் அப்படி பளபளன்னு இருக்கும், அப்புறம் போக போக அது குறைஞ்சிரும் இல்லையா, அதுதான் டார்னிஷ். டல் ஆயிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு டார்னிஷ் அப்படின்னு சொல்லலாம். டல் ஆயிட்டு இல்ல டிம் ஆயிட்டு ஷைனிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது டார்னிஷ், அதோட அழகு குறைஞ்சிட்டு. ஓகேவா, கார்னிஷ்னா அழகு கூடி இருக்கு. ஓகே, அழகு படுத்தி இருக்காங்க, கூடி இருக்கு, இது வந்து குறைஞ்சிருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா வரும், இது வராது. அப்புறம் பாருங்க பிளெமிஷ். பிளெமிஷ் அப்படின்னா தப்பு இருக்கு அப்படின்னா பிளெமிஷ்னு சொல்லலாம். பர்ஃபெக்டா இல்ல, இம்பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். ஓகே, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இதுல இருக்கு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லலாம், பிளெமிஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேற என்ன சொல்லலாம், ஃபால்ட் சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, தப்பு தப்பா இருக்கு, ஃபால்லசி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். ஸோ ஃபால்ட் சொல்லலாம், மிஸ்டேக் சொல்லலாம். ஓகே, இப்போ பிளெமிஷ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கின் எல்லாம் நம்ம பிளெமிஷ் ஸ்கின் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப பிம்பிள்ஸ், அங்க பருவா இருக்கு, அந்த ஸ்கின் கிளியரா இல்ல, பர்ஃபெக்டா இல்ல அப்படிங்கிறது பிளெமிஷ் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்க ட்வெண்டில். ட்வெண்டிலும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ட்வெண்டில் அப்படின்னாலே குறையிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு அப்படின்னா அது ட்வெண்டில், டிக்ரீஸ். ஓகேவா, டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிக்ரீஸ். ஒரு விஷயம் குறையுது, அதோட சைஸ் குறையுது, இல்ல அமௌண்ட் குறையுது அப்படிங்கும் போது அதை ட்வெண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கார்னிஷ்க்கு ஆன்சர் வந்து டெக்கரேட். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, she is very creative artist and one can see that in her painting. கிரியேட்டிவ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கிரியேட்டிவா பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த படைக்கிறது, இல்ல புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறத என்ன சொல்லுவோம், கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கிரியேட்டிவான மைண்ட், புதுசா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெடான்டிக். பெடான்டிக் அப்படின்னா எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், பெடான்டிக். அப்படியே துல்லியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அக்யூரேட்னு சொல்லலாம். துல்லியமா இருக்கு அப்படின்றதுக்கு அக்யூரேட், வேற எக்ஸாக்ட்னு சொல்லலாம். எக்ஸாக்டா அப்படியே அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாக்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்ல ப்ரிசைஸ்ன்னு ஒரு வேர்ட் இருக்கு, இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரிசைஸ் சொல்லலாம், இல்ல பெர்ஃபெக்ட் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பெடான்டிக்கோட சினானிம். ஓகேவா, அதுக்கும் கிரியேட்டிவ்க்கும் சம்பந்தம் இல்ல. அடுத்து பாருங்க, குட். குட்னால நமக்கு தெரியும் நல்லது, நல்லது கெட்டது இப்படிலாம் சொல்றது குட் பேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்ங்கிறது நல்லது, அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, லைக்கபிள். லைக் அப்படின்னாலே நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறது லைக். இப்போ லைக்கபிள்னால ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதுதான் லைக்கபிள், அதுக்கும் கிரியேட்டிவ்க்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் பாருங்க, இன்னோவேட்டிவ். இன்னோவேட்டிவ்னா புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது, ஒரு புதுசா ஒரு ஐடியாவை சொன்னா கூட அது இன்னோவேட்டிவ் தான். ஓகேவா, இந்த ஐடியா எனக்கு இப்படி ஒண்ணு தோணி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு ஐடியாவா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சாலும் அது இன்னோவேட்டிவ். இப்ப கிரியேட்டிவ்க்கு இன்னோவேட்டிவ் அப்படிங்கறதுதான் சொல்லணும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 55 பாருங்க, இட் டேக்ஸ் டைம் டு அடாப்ட் டு அ நியூ என்விரான்மெண்ட். புது என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ இதை வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், அடாப்ட் மீனிங் தெரியாட்டி கூட அடாப்ட்னாலே அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த புது சூழ்நிலைக்கு நம்ம மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு, அடாப்ட்ங்கிறதுக்கு அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஓகேவா, அடாப்ட்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிறது, இல்ல பழக்கப்படுத்திக் கொள்றத நம்ம அடாப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது சொல்லணும், நம்மள சரி செஞ்சுக்கிறது. எப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படின்னாலே என்னது, கட்டுப்பாட்டுல வைக்கிறத நம்ம கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க, அப்ளை. அப்ளை பண்றதுனா ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றோம், விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்ளை சொல்லலாம். இல்ல வந்து ஏதோ கிரீம் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்து போடுறோம் அப்படின்னா அதையும் அப்ளைன்னு சொல்லலாம். ரெண்டு மீனிங் இருக்கு.
அது எதுவுமே இங்க வராது. ஆன்சர் வந்து அடாப்டுக்கு அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதே அடாப்ட்ல இங்க ஏ இருக்கு இல்லையா, ஏடி ஓபிடி அந்த மாதிரியும் ஒரு அடாப்ட் உண்டு. இந்த அடாப்ட் என்னன்னா குழந்தைய தத்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடாப்ட சொல்றதுக்கு ஓ போடணும். இதே ஏன்னா வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கிறாங்க அப்படின்னு. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க மிராக்குலஸ். மிராக்குலஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய படத்துல இல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். உங்க உயிரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க உயிர் பழிச்சோட சொல்லுவாங்க வாட் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்போ மிராக்கிள்னாலே அதிசயம் இல்ல அற்புதம் அப்படின்னு சொல்றதுக்கு மிராக்கிள். வேற என்ன சொல்லலாம், வண்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேவா, இல்ல மேஜிக்னு சொல்லலாம். மிராக்குலஸ்க்கு மேஜிக் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ரொம்ப நம்ப முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னா அது மிராக்குலஸ். ஓகேவா, அப்ப அதோட சினானிம் கேக்குறாங்க. எக்ஸ்பெக்டட். எக்ஸ்பெக்ட்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் அப்பவே எதிர்பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுல எந்த அதிசயமுமே கிடையாது. எல்லாரும் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான் நடந்திருக்கு இல்லையா, எந்த அதிசயமும் இல்ல. அப்ப இது வராது. அப்புறம் பாருங்க ஆவரேஜ். ஆவரேஜ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சராசரி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் டிவைடட் பை எவ்வளோ, மொத்தம் சம் பண்ணிட்டு டிவைடட் பை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பண்ணா அது ஆவரேஜ் இல்லையா. இப்ப அது இங்க வராது. அப்புறம் பாருங்க ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது டிஆர் போட்டிருந்தோம்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க நமக்கு, ஏதோ நம்மள வந்து டெவலப் பண்ணிக்க அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அது ட்ரைனிங். இதுல டிஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா டயர்ட் ஆகுறது, அதுதான் என்ன சொல்லுவோம், ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். டயர்ட் ஆகுறது, டயர்டுன்னு சொல்லலாம். டயர்ட் ஆகுறதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம படிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேட்டிக் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேட்டிக்னாலும் டயர்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். வேற இன்னொரு வார்த்தை எக்ஸாஸ்ட்னு சொல்லலாம், எக்ஸாஸ்ட்னாலும் டயர்ட் ஆகுறது. இந்த எல்லா வார்த்தையுமே இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சில கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க சரியா. இப்ப பாருங்க இந்த 3 ஆப்ஷனுமே வராது. இந்த எதுக்குமே இந்த மிராக்கிளுக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த 4th ஆப்ஷன் பாருங்க இன்கிரெடிபிள். இன்கிரெடிபிள்னா நம்ப முடியல அப்படின்னு சொல்றதுக்கு இன்கிரெடிபிள். ஓகேவா, நம்பவே முடியல. அப்ப அதுதான் மிராக்குலஸ், மேஜிக். நம்மளால நம்பவே முடியல, அந்த அளவுக்கு அற்புதமா ஏதோ நடந்திருக்கு. அப்ப மிராக்குலஸ்க்கு இன்கிரெடிபிள் அப்படிங்கிறது சினோனிம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. இதே கிரெடிபிள்னு கேட்டாங்கன்னா நம்ப கூடியது, நான் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன், நம்புற மாதிரி தான் இருக்குன்னா அது கிரெடிபிள். இன்கிரெடிபிள்னா நம்ப முடியாது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்க பெசீச். பெசீச், பெசீச் அப்படின்னாலே ரிக்வெஸ்ட் பண்றது, வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பெசீச். ஓகே, அதுக்கு சினானிம் கேக்குறாங்க இம்ப்ளோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இம்ப்ளோர்னாலும் கெஞ்சி கேட்கறது, ஒரு விஷயத்த ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வேண்டி கேட்டுக்கிறோம், மண்டாடுறாங்க, ப்ளீஸ் பண்ணி கேட்கறத இம்ப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங் பார்த்தலாம். பேம்பர். பேம்பர் அப்படின்னா நல்ல செல்லமா வளர்க்கறத நம்ம பேம்பர், ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்துட்டாங்க அப்படின்னா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க, பத்திரமா வளர்த்துருக்காங்க அப்படின்னா அது பேம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அப்புறம் பாருங்க பீக்வித். பீக்வித் அப்படின்னா அந்த உயில் எழுதுறத சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டியை வந்து மகனுக்கோ மகளுக்கோ வந்து எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அது பீக்வித். அப்புறம் இம்பார்ட். இம்பார்ட் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்றது, டிரான்ஸ்மிட், பாஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை வந்து பரப்புறத சொல்லலாம். ஓகே, ஒருத்தர் கிட்ட இருந்து அடுத்த பர்சனுக்கு அதை தெரியப்படுத்துறது, ஸ்ப்ரெட் பண்றதுன்னு கூட சொல்லலாம். இம்பார்ட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்றாங்க, இல்ல கம்யூனிகேட்னு சொல்லலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை வந்து தெரியப்படுத்துறாங்க. ஓகேவா, அது அப்படி சொல்லலாம். இதே இம்பார்ட் இருக்க இடத்துல இம்போர்ட், ஏக்கு பதிலா ஓ இருந்துச்சுன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இம்போர்ட்னா வேற கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வரது, எக்ஸ்போர்ட்னா நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை வேற கண்ட்ரிக்கு கொண்டு விற்கிறது, இது வந்து எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா அங்க இருந்து இங்க கொண்டு வரது. ஓகேவா, இங்க வந்து இம்பார்ட் ஏ கேட்டிருக்கனால அது ஸ்ப்ரெட் அப்படின்னு அர்த்தம், இம்போர்ட்னா அதுக்கு வேற மீனிங். ஓகேவா, சரி, அப்ப இங்க இந்த 3மே வராது. பெசீச்சுக்கு இம்ப்ளோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இம்ப்ளோர் இல்ல ரிக்வெஸ்ட் பண்றது. ரிக்வெஸ்ட் கூட இதுக்கு கரெக்டான சினானிம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க மேக்னிஃபிசென்ட். மேக்னிஃபிசென்ட் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இம்ப்ரெசிவா இருக்கு, சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி நம்ம பாராட்டுற மாதிரி சொல்றோம். வண்டர்ஃபுல் அப்படிலாம் சொல்லுவோம், வண்டர்ஃபுல், சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி, இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மேக்னிஃபிசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா, கரெக்டான ஆன்சர் ஸ்பிளெண்டட். ஓகேவா, மேக்னிஃபிசென்ட், ஸ்பிளெண்டட் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். ரொம்ப கிராண்டா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கிராண்ட் அப்படின்றது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிறோம். கிராண்ட் வெட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க, பயங்கர பிரம்மாண்டமா ஒரு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்பிளெண்டட், கிராண்ட் இதெல்லாம் மேக்னிஃபிசென்ட்டோட சினானிம். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸ்லோன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்லோனா மெதுவா பண்றது. ஓகேவா, ஸ்லோவா பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஸ்கேர்டு, சாக்கட். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இது எஸ்சிஏ, இங்க வந்து எஸ்ஏசி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது ஸ்கேர்ட். ஸ்கேர்ட்னா பயப்படுறது, ஃபியர்னு சொல்லுவோம், பயப்படுறோம் அப்படின்னா அதை ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அஃப்ரைடுன்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா, அது வந்து ஸ்கேர்ட். இதே எஸ்கே வந்துச்சு அப்படின்னா அது அப்படி, இது வந்து என்னன்னா புனிதமா இருக்கிறத சொல்றது. ஓகேவா, ஹோலி அப்படின்னு சொல்லலாம், கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஒரு புனிதமான ஒரு இடத்த பத்தி சொல்ல, ரிலீஜியஸ் சம்பந்தமா ஏதாவது பேசுறோம்னா புனிதமா சொல்றதுக்கு சாக்ரட்னு சொல்றோம். ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படுறது. ஓகேவா,
இதோட ஆன்சர் ஸ்ப்ளெண்டட். மேக்னிஃபிசன்ட்க்கு ஸ்ப்ளெண்டட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. the city has immense coal piers. இல்ல immense அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இம்மன்ஸ்னாலே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இம்மன்ஸ். லார்ஜ்னு சொல்லலாம், பெருசா இருக்குன்றதுக்கு லார்ஜ் சொல்லலாம், இல்ல பிக் சொல்லலாம். இதெல்லாம் இம்மன்ஸோட சினோனிம். ஓகேவா? ஆப்ஷன் பாருங்க. ட்ரிஃப்லிங். ட்ரிஃப்லிங் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்துப்போம். ட்ரிவியல்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த ட்ரிவியல் ட்ரிஃப்லிங் எல்லாமே ஒண்ணுதான். இதுவும் டிஆர்ஐ, இதுவும் டிஆர்ஐ. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிஃப்லிங் ட்ரிவியல் இது ரெண்டுமே ஒரே மீனிங் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரிஃப்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமே இல்ல அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இது வராது. ஹியூஜ் அப்படின்னா பெருசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இம்மன்ஸும் நம்ம அதே தான் பார்த்தோம், பெருசா இருக்கு. லார்ஜ், பிக் அப்படின்னு பார்த்தோம். லார்ஜ், பிக், ஹியூஜ் இது எல்லாமே இம்மன்ஸோட சினோனிம் தான். அடுத்த ஆப்ஷன் பாருங்க. டிமினிட்டிவ். டிமினிட்டிவ்னாலே சின்னதுன்னு அர்த்தம். ரொம்ப சின்னதா இருக்கு, ஸ்மால்னு சொல்லலாம், டைனின்னு சொல்லலாம். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னு இருக்கு இல்லையா? எம்ஐன்னாலே மினிமம்னு ஒரு வார்த்தை இருக்கு. மினிமம்னாலும் கொஞ்சம்னு அர்த்தம். மின்னாலே கம்மின்னு அர்த்தம். மினி பஸ் எல்லாம் சொல்றோம். மினி அப்படின்னாலே சின்னது. ஓகே, இப்ப டிமினிட்டிவ்னாலே சின்னது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் செட். செட் அப்படிங்கிறது மேக்ஸ்ல எல்லாம் படிச்சுப்போம். இந்த செட், இந்த மாதிரி இதுக்குள்ளாடி கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்கும். இந்த செட்டு சொல்லலாம், இல்ல டிவி செட்டு, இல்ல எதோ ஒண்ணு செட் பண்றாங்க, செட் பண்ணி கொடுத்துருங்கலாம் சொல்லுவோம் இல்லையா? அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கும் செட் சொல்லலாம். நிறைய மீனிங் இருக்கு. ஆனா இங்க இம்மன்ஸ்க்கு வராது. ஓகே, அப்ப ஹியூஜ் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிட்டில். பிரிட்டில் அப்படின்னா அது வந்து தொடறதுக்கு ரொம்ப கட்டியா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கீழே போட்டா உடனே உடஞ்சிரும். அப்ப ஈஸியா உடையக்கூடியது, ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அததான் என்ன சொல்லுவோம்? பிரிட்டில். வீக்குன்னு சொல்லலாம். ஓகே, இல்ல ஃப்ரெயில்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஃப்ரெயில், வீக் எல்லாம் ஒண்ணுதான். ஃப்ரெயில், வீக் எல்லாம் சினோனிமா நிறைய தடவை கேட்பாங்க. சோ ஃப்ரெயில் அப்படின்னாலும் ரொம்ப வீக்கா இருக்கு, ஈஸியா உடையிற மாதிரி இருந்தா அது பிரிட்டில். ஓகே, அதோட சினோனிம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிக்கிள். ஃபிக்கிள் அப்படின்னா நம்ப முடியாது, அந்த ஒரு பர்சனை நம்ப முடியாது, அவங்க மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? ஃபிக்கிள். அவங்க மனசு மாறிட்டே இருக்கும், நம்ம பக்கம் ஒரு தடவை இருப்பாங்க, அப்புறம் நம்ம எனிமி சைடு போயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்கள நம்ப முடியாது அப்படின்னா அதை ஃபிக்கிள்னு சொல்லலாம். பர்சனை சொல்லும் போது அன்ஃபெய்த்ஃபுல், டிஸ்லாயல், லாயலா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது பொருள் இந்த மாதிரி சொல்லும் போது இர்ரெகுலர், ஒழுங்கா இருக்காது அப்படின்னா ஃபிக்கிள். ஓகேவா? இர்ரெகுலர் சொல்லலாம். ஓகேவா? இல்லைன்னா டிஸ்லாயல், நம்ப முடியாது, அந்த பர்சனை நம்ப முடியாது, மாறிட்டே இருப்பாங்க அப்படின்னாலும் ஃபிக்கிள்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கும் இந்த வீக்குக்கும் சம்பந்தம் இல்ல. இப்போ ஃப்ரெஜைல்னாலும் வீக்னாலும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ பிரிட்டிலுக்கு ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இதுவும் நிறைய தடவை இந்த ஃப்ரெஜைல்ங்கிற வேர்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப வீக்கா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க ஃபேட்டல். இது நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேட்டல் அப்படின்னாலே நம்ம டெட்லி, லீத்தல், மார்டல் இதெல்லாம் நம்ம சினோனிமா படிச்சோம். நம்ம உயிரை கொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபேட்டல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபேட்டிக்னு ஒண்ணு படிச்சோம். ரெண்டுமே FAT வச்சு ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் வேற வேற மீனிங். ஃபேட்டிக் அப்படின்னா டயர்டா இருக்கிறத சொல்றது. வெறுமனே ஃபேட்னா கொழுப்புன்னு சொல்லுவோம். ஃபேட்டிக் டயர்டா இருக்கிறது. ஃபேட்டல் அப்படின்னா ரொம்ப மோசமானது, ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமானதுன்னா ஃபேட்டல். ஓகேவா? டெட்லி சொல்லலாம், மார்டல் சொல்லலாம், லீத்தல் சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃபேட்டலோட சினோனிம். அதுக்கப்புறம் பாருங்க ஃபர்டிவ். ஃபர்டிவ் அப்படின்னா சீக்ரெட்டா யாருக்கும் தெரியாம செய்யறத நம்ம ஃபர்டிவ்னு சொல்லுவோம். ஃபர்டிவ்னாலே சீக்ரெட். ஓகேவா? ஆன்சர் வந்து ஃப்ரெஜைல். பிரிட்டிலுக்கு ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது சினோனிம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. செரிஷ். செரிஷ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மெமரி, இல்ல ஒரு பர்சன், ஒரு பொருள் எல்லாத்துக்குமே சொல்லலாம். நம்ம ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அதை பத்திரமா வச்சுக்கிறது. இந்த மெமரிஸை நான் செரிஷ் பண்ணுவேன், லைஃப் லாங் செரிஷ் பண்ணுவேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபேர்வெல் எல்லாம் நடந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம மைண்ட்ல நிறைய நாள் இருக்கும். அதையே நினைச்சு நம்ம இருப்போம் இல்லையா? அதெல்லாம் செரிஷ் பண்ணது. மெமரிஸை நம்ம அப்படியே நினைச்சு வச்சுக்கிறோம், மெமரியை அப்படியே வச்சுக்கிறோம் பத்திரமா, அப்படிங்கறத செரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு சினோனிம் கேக்குறாங்க. நர்ச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். பேணி பாதுகாக்கிறது, டேக் கேர் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்த நம்ம பத்திரமா நமக்குன்னு வச்சுக்கிறத வந்து என்ன சொல்லலாம்? செரிஷ் அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிரீச். பிரீச் அப்படின்னா ஒரு விஷயத்த பிரேக் பண்றது. இப்ப சட்டத்தை மீறி நடந்துக்கிறாங்க, இப்படிதான் நடந்துக்கணும்னு இருக்கும், அது அப்படியே ஆப்போசிட்டா பண்றது. மீறி நடந்துக்கிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரீச். நீங்க பிரேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா BREAன்னு வருது இல்லையா? நமக்கு பிரேக்குக்கும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. பிரீச், பிரேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரீச். ஓகேவா? அது வந்து செரிஷ்க்கு வராது. அப்புறம் பாருங்க அஃப்ளிக்ட். அஃப்ளிக்ட் அப்படின்னா பிரச்சனையை உண்டு பண்றது அஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பாதர் இல்ல ட்ரபிள் அப்படிங்கிறது சினோனிம். அப்ப எதுவுமே இங்க வராது. அப்புறம் நர்ச்சர் நம்ம பார்த்தோம். செரிஷ், நர்ச்சர் எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் நெக்லெக்ட். நெக்லெக்ட் அப்படின்னா கண்டுக்காம இருக்கிறது.
ஒரு விஷயத்த கண்டும் காணாம இருக்கிறது வந்து நெக்லெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இக்னோர்னு சொல்லலாம். இக்னோர் பண்ணிட்டாங்கன்னாலும் கண்டுக்காம இருக்கிறது. ஓகேவா? ஆன்சர் பாருங்க, செரிஷ்க்கு நர்ச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அடிக்குவேட். அடிக்குவேட் அப்படின்னா போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது அடிக்குவேட். அதுக்கு சினோனிம் பாருங்க, சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட்னாலும் போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து சஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ அடிக்குவேட்டுக்கு சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது சினோனிம். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ரீகன்சைல். ரீகன்சைல்னா சமரசமா போறது, சமாதானமா போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கும், அப்புறம் ரெண்டு பேரும் பேசி அதை சமாதானமா போய்க்கிறத ரீகன்சைல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹிடன். ஹிடன்னாலே மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கு. ஹிடனுக்கு கன்சீல் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு. கன்சீலும் நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. கன்சீல், ஹைட் எல்லாமே ஒண்ணுதான், மறைஞ்சிருக்கிறது. ஓகேவா? அப்புறம் பாருங்க எவாலுவேட். இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த வார்த்தை பார்த்திருப்போம். இது வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. கரெக்டா? எவாலுவேட்டுக்கு நம்ம என்ன சினோனிம் பார்த்தோம்? அசஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மதிப்பிடுறது, இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ் பண்றது, மதிப்பிடுறதா நம்ம எவாலுவேட்னு சொல்லலாம். ஓகேவா? 3 ஆப்ஷனுமே வராது, சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதே அடிக்குவேட்க்கு ஆப்போசிட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேர்சிட்டி படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்கேர்ஸ். ஓகே, பற்றாக்குறை. அடிக்குவேட்னா நிறைய இருக்கிறது, ஸ்கேர்ஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the mothers who suffer from postpartum depression feel dashed by their children. ஓகே, vexed. இது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ரொம்ப வெக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்ஸா இருக்கு அப்படின்னா ரொம்ப எரிச்சலா இருக்கு, இல்ல ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெக்கவர். ரெக்கவர் ஆகுறதுன்னா சரியாகுறதுன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துட்டோம், சரியாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ரெக்கவர்ட். ஓகே, அப்புறம் பாருங்க, அது வந்து அப்ப இங்க வராது. இது வந்து பாசிட்டிவா இருக்கு, ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறிட்டோம் இல்லையா? ரெக்கவர் ஆகுறது. இதே வெக்ஸ்ங்கிறது நெகட்டிவா சொல்றாங்க, ஒரே எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பாருங்க, அனாய்டு. அனாய்டும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். அனாய்டுனாலே இரிட்டேட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம், எரிச்சல் ஆகுறது. அனாய்டுக்கு சினானிம் கேட்டா இரிட்டேட். ரொம்ப எரிச்சல் ஆகுது அப்படின்னா அது வந்து அனாய்டு. ஓகே, இப்போ இதுவுமே நெகட்டிவா இருக்கு, அப்ப இது ஆன்சரா வரலாம். அடுத்து பாருங்க, டிலைட்டட். டிலைட்டட் அப்படின்னாலே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத என்ன சொல்லலாம்? டிலைட்டட், ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பியா இருக்கிறது நம்ம நிறைய வார்த்தை பார்த்திருப்போம். லாஸ்ட் வீடியோல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஜுபிலியன் பார்த்தோம். வேற என்ன புதுசா பார்த்தோம்? ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஜாலி டைப் அப்படின்னா ஜோவியல்னு சொல்லலாம். அது பார்த்தோமா? இதெல்லாம் வந்து டிலைட்டட்க்கு வந்து சினோனிம். ஓகேவா? இப்ப இதுவுமே பாசிட்டிவா இருக்க வராது. அப்புறம் பசிபிக். பசிபிக் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது, சண்டை சச்சரவுக்கு எங்கேயுமே போகாம அமைதியா போறது, பீஸ்ஃபுல்லா போறது. இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அனாய்டு மட்டும் தான் நமக்கு நெகட்டிவ், எரிச்சலா இருக்கு, ரொம்ப கோவமா வருது, எரிச்சலா இருக்கு அப்படிங்கிறது தான் அனாய்டு. வெக்ஸ்ட்னாலும் அதே தான், எரிச்சலும் குழப்பமுமா இருந்துச்சுன்னா அது வந்து வெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட். அப்ஸ்டினேட் அப்படின்னாலே ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறது, அடம் பிடிக்கிறது, பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு வார்த்தை பார்த்திருப்போம், பெர்சிவரன்ஸ்னு ஒண்ணு பார்த்திருப்போம், விடாமுயற்சி அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டபர்ன் பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெர்சிவரன்ஸ்னாலே விடாமுயற்சி, ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்றது. அப்ஸ்டினேட்டும் கிட்டத்தட்ட அதே தான். ஓகேவா? விடாம அதே இதுலயே இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படின்னா அது அப்ஸ்டினேட். ஸ்டபர்ன். ஓகே, அப்ஸ்டினேட், பெர்சிவரன்ஸ், ஸ்டபர்ன் இதெல்லாமே சினோனிம். ஓகேவா? அதோட மத்த ஆப்ஷன்ஸும் பார்த்தலாம். ஒபீடியன்ட், ஒபே பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒபேனாலே மதிக்கிறது. இப்போ ஒபீடியன்ட்னாலும் மதிக்கிறது அப்படின்னு அர்த்தம், பணிஞ்சு போறது, ரெஸ்பெக்ட் பண்றத ஒபீடியன்ட்னு சொல்லலாம். அப்புறம் அடாப்டிவ், நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏடி ஏபிடி பார்த்தோம், அதே மாதிரி ஓபிடி வரும், அதெல்லாம் பார்த்தோம். அடாப்ட்னாலே அட்ஜஸ்ட் ஆகுறது, சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நடந்துக்கிறது. அடாப்ட்ன்றதே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, அதுக்கு சினோனிம் அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ மீனிங் தெரியும். அப்புறம் பாருங்க, சப்மிசிவ். சப்மிசிவ் அப்படின்னாலும் இந்த ஒபீடியன்ட்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், அதாவது மத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறது, மரியாதை கொடுத்துக்கிறது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே வராது. அடாப்டிவ் மீனிங் தெரியும் இல்லையா? அப்ஸ்டினேட்க்கு ஸ்டபர்ன், பெர்சிவரன்ஸ் இதெல்லாமே சினோனிம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிசிபேட். ஓகேவா? டிசிபேட். டிசிபேட் அப்படின்னா இங்க டிஸ் இருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்அப்பியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிசிபேட்ட டிஸ்அப்பியர், அப்படியே காணாம போயிடுறது. ஓகே, மறைஞ்சு போயிடுச்சு, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொன்னாலும் டெசிபேட். நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அது காணாம போயிடுச்சு, குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது டெசிபேட். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். குளோரியஸ். குளோரியஸ் அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, குளோரியஸ் விக்டரி, இல்லைன்னா ஒரு இடம் சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, கிராண்டா இருக்குன்னு சொல்றதுக்கு கூட குளோரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறது. நம்ம பிரம்மாண்டத்துக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? மேக்னிஃபிசன்ட், ஸ்பிளெண்டிட், கிராண்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு கூட நம்ம குளோரி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது அப்போ இங்க வராது. அப்புறம் பாருங்க, மலீஷியஸ். எம்ஏஎல்னு வந்தாலே அது வந்து ஒரு நெகட்டிவான வார்த்தை தான். ஓகேவா?
ஏதோ ஒரு கெடுதலை உண்டு பண்ணுது அப்படின்னா தான் நம்ம மலீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஹார்ம்னு சொல்லலாம். ஏதோ கெடுதல் உண்டு விளைவிக்கக்கூடியது. ஓகே, கொடூரமா நடந்துக்கிறது, இல்ல அன்பு இல்லாம அன்கைண்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இதெல்லாம் மலீஷியஸ். அடுத்து பாருங்க ஹேஸ்ட். ஹேஸ்ட்னாலே அவசரமா இருக்கிறது, அதுதான் என்ன சொல்லுவோம், ஹேஸ்ட். ஓகே, ஒரு ப்ராவர்ப் கூட உண்டு இல்ல, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், பதறிய காரியம் சிதறும், அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா. ஹேஸ்ட் அப்படின்னாலே ரொம்ப அவசரமா இருக்கிறது. ஹரின்னு ஒரு வேர்டு உண்டு, ஹரியப்லாம் சொல்லுவாங்க. ஹரினாலும் ரொம்ப ஃபாஸ்டா வேக வேகமா அவசரமா பண்றது, ஸ்பீடா பண்றது. அப்புறம் ஸ்பெண்ட்னா செலவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், இருந்ததெல்லாம் செலவாயிடுச்சு, காணாம போயிடுச்சு அப்படிங்கிறது. டிசிபைடுக்கு இந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஸ்பெண்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஸ்பெண்ட்னாலும் இப்போ மணி ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இருந்த நிறைய காசுல கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா. டிசிபேட்னாலும் டிஸ்அப்பியர், போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டாட்ஜ். டாட்ஜ் அப்படின்னாலே அவாய்ட் பண்றதுன்னு அர்த்தம், தவிர்க்கிறது. ஒரு விஷயத்த வேண்டான்னு தவிர்க்கிறோம், ப்ரிவென்ட்னு சொல்லலாம். ப்ரிவென்ட்னா தடுக்கிறது, தவிர்க்கிறதுன்னு வராது, பட் கிட்டத்தட்ட கொஞ்சம் சினானிம். கரெக்டான சினானிம் வந்து அவாய்ட், அவாய்ட் பண்றது, வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றது. அடுத்து பாருங்க மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. போர்டிங். போர்டிங்கிறது நம்ம ஏறது, இப்ப ட்ரெயின்ல இல்ல பிளைட்ல அப்படி நுழையிறோம்னா போர்ட் ஆகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ போர்டிங்கிறது நுழையிறது. அமௌண்ட் நமக்கு தெரியும், காசு அப்படின்னு சொல்றதுக்கு அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, வற்புறுத்துறாங்க அப்படின்னா அது ஃபோர்ஸ். அது எதுவுமே இங்க வராது, அவாய்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாவரிக். மாவரிக் அப்படின்னா ரொம்ப இண்டிபெண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப சொசைட்டில கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. ஆனா அந்த மாதிரி இல்லாம, எல்லார் மாதிரியும் இல்லாம, அந்த சொசைட்டி இப்படிதான் அப்படின்னு அந்த சொசைட்டியை மீறி தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இதான் என்ன சொல்லுவோம், மாவரிக். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி சுத்தி இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கிறத மாவரிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆப்ஷன் பாருங்க. ஆர்த்தடாக்ஸ். இப்படி சொல்லுவாங்களே, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றது, இந்த சமய சமுதாய ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மதிச்சு நடந்தா அது ஆர்த்தடாக்ஸ். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தமக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்டா நடந்தா அது மாவரிக். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, இது வராது. ஓகேவா, அது மாதிரி ஃபாலோவர்னாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்றது, ஒரு விஷயத்த பின்தொடர்றதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாலோவர். இதே மாவரிக் நம்ம என்ன பார்த்தோம், அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம், இதுவும் வராது. அப்புறம் பாருங்க பொஹிமியான். பொஹிமியான்னா இதுக்கு அப்படியே ஆர்த்தடாக்ஸ்னு வராது, அன்ஆர்த்தடாக்ஸ்னு அர்த்தம். பொஹிமியானுங்கிறது அப்படியே ஆப்போசிட், அதாவது மாவரிக்கு சினோனிமா வரும். பொஹிமியானுங்கிறது தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ ஆப்ஷன் 3 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க கன்ஃபார்மிஸ்ட். கன்ஃபார்மிஸ்ட்னாலும் இந்த மாவரிக்கு ஆன்டனம் தான், ஏன்னா ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்றது, இந்த ஆர்த்தடாக்ஸா இருக்கிறது தான் கன்ஃபார்மிஸ்ட். ஓகேவா, அப்ப ஆர்த்தடாக்ஸ், ஃபாலோவர், கன்ஃபார்மிஸ்ட் இது எல்லாமே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. எல்லா சொசைட்டி என்ன சொல்லுதோ அதை பண்றது வந்து இந்த 3. இதே பொஹிமியான், மாவரிக் இது ரெண்டுமே வந்து தான் இஷ்டத்துக்கு இண்டிபெண்டா இருக்கிறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கான்ஃபிளிக்ட். கான்ஃபிளிக்ட்னாலே சண்டைன்னு அர்த்தம். ஓகே, சண்டை சச்சரவெல்லாம் சொல்றது கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் அப்படின்னு சொல்லலாமா. வேற குவாரல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வேற கிளாஷ்ன்னு சொல்லலாம். கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா, 2 பேருக்கு இடையில கிளாஷ்னா 2 பேருக்கு இடையில சண்டை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து சினானிம். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. மிங்க்லிங். மிங்க்லிங் அப்படின்னா சேர்றதுன்னு அர்த்தம். மிக்ஸ் ஆகுறத என்ன சொல்லலாம், மிங்கிள் அப்படின்னு சொல்லலாம். மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்னா மிக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கிராஷ். கிராஷ் ஆயிட்டா விபத்துன்னு சொல்லலாம், மோதிக்கிறது. இப்ப 2 வண்டி மாறி மாறி மோதிட்டு அப்படின்னா கிராஷ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க இன்ஃபிளிக்ஷன். இன்ஃபிளிக்ஷன்னா கெடுதல் உண்டு பண்றது. நம்ம இதுக்கு முன்னாடி MAL வச்சு பார்த்தோம்ல, மலீஷியஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம், அதுவுமே கெடுதல் உண்டு பண்றதுன்னு பார்த்தோம். அதேதான் இந்த இன்ஃபிளிக்ஷன். கெடுதல் உண்டு பண்றது, இல்ல ஒரு பெயினை உண்டு பண்றது. ஏதோ ஒரு பெயின் நமக்கு தருதுன்னா அது இன்ஃபிளிக்ஷன். சோ ஹார்ம்னு சொல்லலாம், பெயின்னு சொல்லலாம், ஹர்ட்ன்னு சொல்லலாம். இது எல்லாமே இன்ஃபிளிக்ஷனோட சொல்லலாம். ஓகேவா, சரி. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, கான்ஃபிளிக்ட்டுக்கு கிளாஷ் அப்படிங்கிறது கரெக்டான சொல்லலாம். அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேஸ்கேட். கேஸ்கேட்க்கு சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேஸ்கேட்னாலே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சியை சொல்றதுதான் என்னது, கேஸ்கேட். சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால். ஓகே, அதான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கார்டன் நமக்கு தெரியும் இல்லையா, கார்டன்னா செடி கொடிலாம், அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்த்துருக்க அந்த லேண்டை நம்ம கார்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்கேட். ஆர்கேடுங்கிறது ஒரு கேம், இந்த மால்ல எல்லாம் போகும்போது காசு போட்டா விளையாடலாமே அந்த மாதிரி இருக்குமே, அது ஆர்கேட். கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா இன்சல்ட் பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க, எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க, தப்பு கண்டுபிடிச்சிட்டே விமர்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம், இன்சல்ட் பண்ற மாதிரி. ஓகேவா, அப்ப அது எதுவுமே வராது. கேஸ்கேட்க்கு வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சச்சின் டெண்டுல்கர் வாஸ் an indispensable member of an Indian cricket team in his days. ஓகேவா, இப்போ நமக்கு இது மீனிங் தெரியாட்டி கூட இந்த சென்டென்ஸ் வச்சு ஈஸியா சொல்லிடலாம். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து அவர் என்ன மாதிரி மெம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா, இன்டிஸ்பென்சிபிள்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். சச்சின் டெண்டுல்கர் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமானவர்.
இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னாலே முக்கியமானது அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், எசென்ஷியல்னு சொல்லலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல். இப்போ எசென்ஷியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷன்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு டாஸ்க் நம்மளால செய்ய முடியுது, அதோட ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஃபங்க்ஷன். அப்புறம் ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிறது, ஒரு வாலண்டரின்னு சொல்லலாம், வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான், கண்டிப்பா செய்யணும்னு கிடையாது. கரெக்டா, கம்பல்சரிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஆப்ஷனல். அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் அப்படின்னா அப்படியே உத்வேகப்படுத்துறது. ஓகேவா, அது எதுவுமே இங்க வராது. எசென்ஷியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெசசரி. இப்பதானே நம்ம பார்த்தோம் இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னாலே முக்கியமானது, அதுக்கு எசென்ஷியல் சொல்லலாம், நெசசரி சொல்லலாம், இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். கரெக்டா, இது எல்லாமே சினானிம். நெசசரிக்கு எசென்ஷியல் அப்படிங்கிறது சினானிம். அது போக இதுவும் சினானிம் தான், இன்டிஸ்பென்சிபிள் சினானிம். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸ்பாட்டியல். ஸ்பாட்டியல் அப்படின்னால இதுலயே பாருங்க எஸ்பிஏன்னு இருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம், ஸ்பேஸ்னாலே ஒரு இடம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸ்பாட்டியல் அப்படின்னாலே நிறைய இடம் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்றதுக்கு தான் ஸ்பாட்டியல்னு சொல்லுவோம். ஸ்பாட்டியல்னாலே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பாருங்க எக்ஸிஸ்டென்ஷியல். எக்ஸிஸ்டென்ஷியல் அப்படின்னா உயிரோட இருக்கு அப்படிங்கறது எக்ஸிஸ்டென்ஷியல். லிவிங்னு சொல்லலாம், அலைவ்னு சொல்லலாம், அலைவ் சொல்லலாம், லிவிங் சொல்லலாம், எக்ஸிஸ்டென்ஷியல். அப்புறம் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அப்படின்னாலே ஒரு கெப்பாசிட்டி, அவங்க திறமையை சொல்லுவாங்க, அவனுக்கு இந்த பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பொட்டென்ஷியல். ஓகேவா, இது எதுவுமே வராது. நெசசரிக்கு இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராட்டஸ்கியூ. கிராட்டஸ்கியூ அப்படின்னாலே நல்லா இல்ல, மோசமா இருக்கு, பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிராட்டஸ்கியூ. அக்லின்னு சொல்லலாம், பார்க்க நல்லா இல்ல அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துப்போம்னு நினைக்கிறேன், தானா நடக்கிறது, யாருமே ஃபோர்ஸ் பண்ணாம தானா நேச்சுரலா நடக்கிறது நம்ம ஸ்பான்டேனியஸ் சொல்லலாம். அக்லிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நல்லா இல்ல அப்படிங்கிறது. பியூட்டிஃபுல்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் அக்லி. அப்புறம் பாருங்க ஷேம்ஃபுல். ஷேம்ஃபுல், ஷேமா இருக்கு அப்படின்னாலே ரொம்ப வெக்கமா இருக்கு, ஒரு மானம் போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் ஷேம்ஃபுல். அப்புறம் பாருங்க காம்லி. காம்லினா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம், அட்ராக்டிவா இருக்குது, இல்ல ரொம்ப ஒழுங்கா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட காம்லி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அட்ராக்டிவ் இல்லைன்னா ப்ராப்பர் அப்படிங்கிறதுக்கு காம்லிங்கிறது சினானிம். ஓகேவா, கரெக்ட் ஆன்சர் அக்லி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க லவ்விங். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை. லவ்விங் அப்படின்னா ரொம்ப அன்பா இருக்கிறத லவ்விங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க சபார்டினேட். சபார்டினேட் அப்படின்னாலே, சப் அப்படின்னாலே அவங்க கீழே, ஒரு அவங்க பொசிஷன் இல்ல அவங்க ரேங்க்ல கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சபார்டினேட்னு சொல்லலாம். இப்ப ஜூனியர்னு சொல்லலாம், சீனியருங்கிறவங்க மேல இருக்கிறவங்க, ஜூனியர் அவங்களுக்கும் கீழே. இல்ல அசிஸ்டன்ட்னு சொல்லலாம், ஒரு பர்சனுக்கு அசிஸ்டன்ட்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சபார்டினேட். இங்கிலீஷ்ல கூட சபார்டினேட் கிளாஸ் எல்லாம் உண்டு இல்லையா, மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். இப்போ மெயினுக்கு கொஞ்சம் கீழே, சபார்டினேட்டுங்கிறது இந்த ஜூனியர் இல்ல அசிஸ்டன்ட் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒரு பொசிஷன் இல்ல ரேங்க்ல கீழே இருக்கிறத சபார்டினேட்னு சொல்லலாம். அதுக்கும் அன்பா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஓகே, அப்புறம் பாருங்க ரெஜினுவேட். ரெஜுவினேட் அப்படின்னாலே புதுப்பிக்கிறது, ஒரு புது எனர்ஜியோட இருக்கிறது, இல்ல உற்சாகமா இருக்கிறது. ஒரு பர்சன் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்கனாலும் ரெஜுவினேட் சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு பிளேஸ ரெஜுனவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அழகு இன்னும் நீட் ஆக்கியிருக்காங்க, புதுசா மாத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெஜுவினேட். ஓகேவா, அதுவுமே இங்க வராது. அப்புறம் பாருங்க ஆஃபிஷ். ஆஃபிஷ் சொல்லும் போது தனியா இருக்கிறத சொல்றது, யார் கூடயுமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. ஆஃப், அவங்க ஆன்லயே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே ஆஃபா இருக்கிறாங்க, மூட் ஆஃப்ல இருக்கிற மாதிரி தனியாவே போயிருந்துறாங்க, யார் கூடயுமே ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது ஆஃபிஷ். அது இங்க வராது. ஏன்னா லவ்லிங்கிறது அன்பா இருக்கிறது, எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. கரெக்டா, அது இங்க வராது. அப்புறம் பாருங்க அஃபெக்ஷனேட். அஃபெக்ஷன் அப்படின்னாலே ஒருத்தங்க மேல பாசமா இருக்கிறது, லவ் அண்ட் அஃபெக்ஷன் சேர்த்தே சொல்லுவாங்க. கரெக்டா, லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்ப லவ் அஃபெக்ஷன் இது எல்லாமே ஒண்ணுதான், ரொம்ப பாசமா அன்பா நடந்துக்கிறது தான் லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட்னு சொல்லுவோம். இப்ப லவ்விங்க்கு சினானிம் கேட்டா அஃபெக்ஷனேட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க எவோக். எவோக் அப்படின்னா தூண்டி விடுறது, ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எவோக், ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதோட சினானிம் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ரெடியூஸ். ரெடியூஸ்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த வீடியோல குறைக்கிறதுக்கு இன்னொன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம குறைக்கிறதுக்கு டுவெண்டல்னு ஒண்ணு பார்த்தோம். குறைவா இருக்கு, ஒரு சைஸோ அமௌண்டோ கம்மியா இருக்குன்னு சொல்றதுக்கு டுவெண்டல்னு சொல்லலாம். ரெடியூஸ்க்கு லெஸ் அண்ட் டுவெண்டல் இதெல்லாமே சினானிம். ஓகேவா, இப்ப இந்த எவோக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, இதை விட்டுலாம். அப்புறம் அபேண்டன், இதுவும் நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போம், லாஸ்ட் வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்திருப்போம். பேன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருந்தோம். கரெக்டா, இப்போ கைவிடுறது, ஒரு விஷயம் வேண்டாம்னு சொல்லி கைவிடுறதுதான் அபேண்டன்னு சொல்றோம். டெசர்ட்னு பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அபேண்டன், டெசர்ட் எல்லாம் சினானிம்னு பார்த்திருப்போம், அதுவுமே இங்க வராது.
அதுக்கப்புறம் பாருங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திசை திருப்பிட்டாங்க. இப்ப ரோட் வேலை பாக்குறாங்க, டேக் டைவர்ஷன் போட்டிருப்பாங்க கரெக்டா. அப்ப வேற பாதையை எடுத்துருங்க, வேற திசைக்கு போங்க. திசை திருப்புறத என்ன சொல்லுவோம், டைவர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்ப அதுவுமே எவோக்கு வராது. இப்ப இந்த மூணும் வராத பேலன்ஸ் இருக்கிறது இன்டியூஸ். இன்டியூஸ்னா தூண்டி விடுறது, ட்ரிகர் பண்றது. இப்போ எவோக்கு இன்டியூஸ் அப்படிங்கிறது சினானிம். இல்ல ஆக்சிலரேட் சொல்லலாம். ஓகேவா, அது கூட சினானிம் தான், ஒரு விஷயத்த தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கேட்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு, கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம். அது ஒரு ஸ்பீட் பண்றது கரெக்டா, அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறதுக்காக பண்றப்ப இதெல்லாமே தூண்டி விடுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். கேட்டலிஸ்ட், எவோக், இன்டியூஸ், ட்ரிகர் இதெல்லாமே. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. the soldiers spend long period convalescing. இந்த கன்வலசிங் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க, அதோட சினானிம் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு சினானிம்ஸ்ல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது என்னது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன், இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. தேங்க்யூ.